மலை உச்சியில ஒரு பெரிய கருப்பசாமி கோயில். வேலெல்லாம் நெறைய ஊனியிருக்கும். மக்கள் வந்து திருவிழாவுக்கு திருவிழா அங்கே மேல திருவிழா நடத்துவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை அப்ப வருவாங்க. அந்த இடத்த கடந்து தான் நாங்க போகணும். வெளிய தான் போகணும். அப்ப நெறைய பிஸ்கட் பாக்கெட்லாம் கிடந்துச்சு. நான் சொன்னேன் அண்ணன்ட்ட மூத்தவர்ட்ட சொன்னேன் பெரியவர்ட்ட. "என்னண்ணா பேப்பர்லாம் பிஸ்கட் பாக்கெட்லாம் கோயிலுக்கு வந்துருப்பா அப்ப போப்பா" அப்படின்னாரு. ஒரு இடத்துல போய் கொம்பு தேன் வெட்டுறோம். கொம்பு தேன் வெட்டி அத வலிச்சு சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டு தான் எப்பவுமே போறது வழக்கம். புதியவர்கள் வேற வந்திருக்காங்க. புதியவர்கள்ட்ட போற இடத்துல மேக்கிய ரங்கசாமிய கொன்னோம், இந்த இடத்துல புதைச்சுருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ண வேண்டாம். யாருக்கும் தெரியக்கூடாது. அப்ப யார் யார் வந்திருந்ததுன்னா, நெல்லிக்குப்பம் ரமேஷ், அவரு, செழியன், அதுக்கப்புறம் பூவரசன் ஒருத்தரு. இன்னும் பேர மறந்துட்டேன். ஒரு 2, 3 பேரு மொத்தமா ஒரு 4, 5 பேர் வந்துட்டாங்க உள்ள. அப்புறம் அவங்களையும் அழைச்சுட்டு போனோம். போனா, நானும் சந்திரனும் தான் முன்னாடி போறோம். வேகமா போய் இருப்பிடத்துக்கு போய் ஆகணும். கொண்டு இதெல்லாம் சுமையெல்லாம் இறக்கி வச்சுட்டு, போய் குளிக்கணும் முதல்ல அப்படிங்கிற வெறியில போம்போது, மணிக்கரை உச்சி மலை உச்சியிலேருந்து கீழ இறங்குறோம். இறங்கும்போது ஒரு 3/4 தொலைல தான் நாங்க தங்கியிருந்த இடம். அந்த மேய்க்கு ரங்கசாமி புதைச்ச இடம். நாங்க இறங்குறோம். ஒரே சவுண்டா இருக்கு. பயங்கர சவுண்டா இருக்கு. உடனே சந்திரன் மெதுவா, மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் மெதுவா போய் சுத்தி ஒரு இடத்துல மரத்துல ஏறுறான். வேகமா. மரத்துல ஏறி எட்டி பார்க்குறான்ல, ஒரு 50, 60 போலீஸ் சீட்டு விளையாண்டுக்கிட்டு, ஒரு பக்கம் சமையல் நடக்குது, ஒரு பக்கம் சீட்டு விளையாடுறது. ஒரே சவுண்டா இருந்தது. போலீஸ் வந்துட்டான். யாரோ தெரிஞ்சுட்டான். காட்டி குடுத்துட்டான். இந்த நெல்லிக்குப்பம் ரமேஷ் வந்து ஆங்கில புலமை பெற்றவர். அவர் பிஏ இன்ஜினியரிங். ஆங்கில செய்திய அதிகமா கேட்பார். அப்ப வீரப்பனார் கும்பலை பற்றி ஆங்கில செய்தி வாசிச்சதா, "அண்ணா ஏதோ பிரச்சனை இருக்குமாண்ணா காட்டுக்குள்ள. ஏதோ உங்கள சுத்தி வளைச்சதாக நியூஸ் வந்துகிட்டு இருக்கு." "அப்படியா? என்னப்பா அப்படி சொல்ற?" அப்படின்னா அதெல்லாம் கேட்டே போறோம். போலீஸ் அங்க இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஓடுறோம். நானும் சந்திரனும் மேல ஏறி ஓடுறோம். ஓடி போய் தகவல் சொன்னோம். "அப்படியா? அதான் அந்த தம்பி சொன்னுச்சோ, இங்கிலீஷ் நியூஸ்ல ஏதோ வந்துச்சு." அவங்க மாத்தி மணிக்கரை உச்சிக்கு ஏறி, அதுக்கப்புறம் கீழ இறங்கும்போது தான் அந்த குண்டேரி பள்ளம் வந்துரும். அது இறங்கணும். ஒரு 3, 4 கிலோமீட்டர் இறங்கி போம்போது, ஒரு பாறை மேல சோறு கொட்டி வச்சிருக்காங்க. பொன்னி அரிசி சோறு. பசி எல்லாருக்குமே கூட. ஏன்னா காலையில சாப்பிட்டது மதியம் சாப்பாடு. நான் கொண்டு வந்த டீ பண்ணி சாப்பாடு தூக்கிச்சிட்டில கொஞ்சோண்டு தான் சோறு இருக்கு. அத கரைச்சு குடிக்கணும் என் ஞாபகம் போய் உட்காந்து. அப்படிங்கிற ஆவல்ல தான் நான் போய்க்கிட்டு இருக்கேன். இறங்குறோம். இறங்கி போனா, இருண்டுகிட்டு வருது வானம். இந்த சோறு கொட்டியிருந்த இடத்துல நாங்க என்னண்ணா சோறு? போலீஸ்கார பசங்க வந்துருக்காங்க. கரெக்ட்டா சுத்தி பார்த்துருக்காங்க. இந்த சோறா எடுத்துட்டு போறாய்ங்க விஷத்த கலந்து வச்சிருப்பாய்ங்க. போங்க. அப்படின்னு ரொம்ப வேகமா போறோம். அந்த குண்டேரிப்பள்ளம் அணைக்கு மேற்கு புறம். அதாவது வடமேற்கு திசையில பார்த்தீங்கன்னா 2 ஒண்ணு தென்மேற்கு திசையில ஒரு ஊர் இருக்கு. வடமேற்கு திசையில ஒரு சும்மா ஒரு 10 வீடு, 20 வீடு அப்படிதான் இருக்கும். அந்த தென்மேற்கு சைடுல இருக்கிற அந்த மலைக்குழு அது வந்து அந்த மலைக்கு பேரு தென் துருவம். கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு 10 குடும்பம் இருக்கு. அவங்க ஆடு, மாடு மேய்க்கிறவங்க. காட்டுவாசி. அந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன். பல தடவ போயிருக்கேன். அப்ப அங்கேருந்து கொடிக்கால் வரும் அந்த குண்டேரி பள்ளத்துக்கு. தண்ணி மழை பெஞ்சா தண்ணி வரும். அத ஒட்டி இறங்கி அதுல ஏறி ஒரு ஒரு சரியான இடமா பார்த்து இந்த இடத்துல நிக்கிறோம், தங்கிருவோம். மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வேகமா டெண்ட போடுறதுக்கு ஆரம்பிக்கும்போது மழை வந்துருச்சு.